ஹீரோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற டாக்டரா இருப்பாரு. இவருக்கு மாயான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஹீரோக்கு கிராமத்துல மகதின்ற ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. இவரை போய் பாக்குறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. மகதிக்கு அம்மா கிடையாது, டீச்சரை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோயினை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க கேரக்டர் பிடிச்சி போய் தான் நான் பொண்ணு பார்க்கவே வந்தேன்னு சொல்றாரு. இப்ப தோட்டத்துல ரோஸ் எதுவுமே இல்லைன்னு அவங்க போட்டு கொடுத்தா 3 ரோசஸை வச்சு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோக்கும் மகதிக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுற மாயா கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே அவரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மகதியோட அத்தையும் என் பையன் இருக்கும்போது எப்படி நீங்க வெளியில மாப்பிள்ள பார்க்கலான்னு மகதியோட அப்பா கிட்ட கோச்சிக்கிறாங்க. இப்ப மாயாக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பதான் மாயா இவரை ஒன் சைடா லவ் பண்ண விஷயத்த சொல்றாங்க. இவங்க ஸ்டோரிஸ்லாம் எழுதுவாங்க. ரொமான்டிக் ஸ்டோரி எழுதும் போது கூட நான் உன்னதான் நினைச்சேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எனக்கு கல்யாணம் ஆக போது நீ மனசை மாத்திக்கணும் உங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஹீரோக்கும் மகதிக்கும் இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிச்சிடறாங்க. ஹீரோ ஹீரோயினை விட்டு பிரியவே மாட்டாரு. 24 ஹவர்ஸ் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னதான் மாயா ஒன் சைடா லவ் பண்ணியிருந்தாலும் இப்ப ஹீரோவும் ஹீரோயினை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க மனசை மாத்திக்கிறாங்க. மாயா பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது. இப்ப ரத்தம் தேவைப்படுது. ஹீரோயினுக்கும் அதே பிளட் குரூப் தான். அதனால ஹீரோயின் பிளட் கொடுக்குறாங்க. நர்ஸ் பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோயின் ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஆனா மாயாவை காப்பாற்றணும்னு மறைச்சிடுறாங்க. மகதி பிரெக்னெண்டா இருக்கிறது இன்னும் ஹீரோ கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ மகதி பிரெக்னெண்டா இருக்கும்போது ரத்தம் கொடுத்ததால ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது இவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுடுது. அப்பாவை ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணதால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவை கோவப்படுறாரு. இப்ப அப்பா அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. மகதி பிளட் டொனேட் பண்ணதால ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. இப்ப மாடியில இருந்து விழுந்ததால இறந்தே போயிட்டாங்க. இது கேட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல முகத்துல பயங்கர காயமா இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஒய்ஃபோட முகத்தை இப்ப மாயாவோட முகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. மாயாவா அவங்க முகத்தை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. மகதி மாடியில இருந்து விழுந்து அடிபட்டதால தான் அவங்க முகத்தை உனக்கு வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. மாயாவை ஹீரோ நல்லா கவனிச்சுக்கிறாரு. மகதி இறந்தது அவங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது. அதனால மாயாவா மகதின்னு நினைச்சு பேசுறாங்க. ஹீரோவும் மாயா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இப்ப 2 பேர் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. அதை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.